அபத்தம். காலத்தை தவிர எல்லாத்துலேயும் அபத்தம். எஞ்சி இருக்க போகிறது காலம் மட்டும்தான். ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து தூங்கிட்டா என் எல்லா பிரச்சனையும் போயிடும். வலியே இருக்காது. அனாதை உடம்புக்கு ஒரு விடிவு. எல்லா போதும்னு முடிவெடுத்த நாள் அது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. என்னை இது வரைக்கும் பார்க்காத யாரோ ஒருத்தர் வாசிக்கிற மியூசிக் என்னை ஏன் ஆஸ்வாசப்படுத்தணும்? அபத்தம். ஒரு பக்கம் எதுக்கு வாழறோன்னு தெரியாமல் வாழற கூட்டம் மேலே இருக்கிற வெறுப்பு. இன்னொரு பக்கம் எல்லா வசதியும் இருந்தும் ஒன்றும் பண்ண தோணலைங்கிற ஒரு எண்ணம். எழுதுறதுக்கும் ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய வெறுமை. அன்னைக்கு நான் காலத்தை நரம்பில் உணர்ந்தேன். அக்கா போதும்க்கா, இன்னையோட நீங்கள் நின்றுங்க. நானே பார்த்துக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆக வேண்டிய மிச்சம் மட்டும் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இங்கே இருக்க ஒரு நிமிஷம். சார் போஸ்ட். கௌதம் நீங்களா? சித்தார்த். பட் சரி, தேங்க்யூ. இந்தாக்கா. இல்லை வேண்டாம். இல்லைக்கா வச்சுக்கோங்க, பரவாயில்ல. நீங்கள் அடுத்த மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்கள் வச்சுட்டு கிளம்புங்க. அன்னைக்கு I had an unexpected visitor. My uncle. I don't understand. இது உங்களையே பாதர் பண்ணுது? ஐ மீன், என்னோடய இன்ஹெரிட்டன்ஸ் க்ளைம் பண்ணுறேன், க்ளைம் பண்ணாமல் போகிறேன். உங்களுக்கு என்ன? ஐம் சாரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. I know what I'm doing. You do?
உன் பாட்டியை மீட் பண்ணியா? பண்ணலை. பண்ணி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் எல்லாம் அப்புறம். நீ செய்ய வேண்டியதை செய். கோ மீட் ஹர். ஐ டோன்ட் வாண்ட் டு. லாஸ்ட் டைம் அப்பா போனார் கூட்டிகிட்டு வர. அவங்க கூட வரவே இல்லை. கேட்டால் எனக்கு 26 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போவான்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ உளறிருக்காங்க அங்கே. இப்படி இருக்கவங்ககிட்ட நான் எப்படி போய் என்னன்னு போய் பேசணும்? அதுதான் விட்டுட்டேன். மேபி ஷீ இஸ் லிவிங் இன் ஹர் ஓன் ரியாலிட்டி. Aren't you also living in your own? அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? காஃபி பண்ணலான்ட்டு இருக்கேன். Would you mind? LR. உன் அம்மாவோட சீதனம் லேகா ராஜ்குமார். உன் அம்மா கல்யாணத்துக்கு நான் போல. அதனால அவளுக்கு என் மேல நிறைய கோபம் இருந்தது. குட் காஃபி. அப்போ எனக்கு ஓ வயசு தான். வீட்டை விட்டு ஓடிட்டேன் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம். அங்கே இங்கன்னு சுற்றினேன். அப்புறம் இதெல்லாம் போதும்னு போனேன். நேராக தண்டவாளத்தில் தலையை வச்சேன். ட்ரெயின் வருது, தண்டவாளம் அதிருது. அப்போ அந்த தண்டவாளத்தில் ஒரு சின்ன புழு குருதிக்கிட்டே இருக்கு. ட்ரெயின் வருது, தண்டவாளம் அதிருது. ஆனால் அதுக்கு அது முக்கியமாகவே இல்லை. அதோட ஒரே பர்பஸ் to keep moving, to just exist. ஒரு புழுனால் உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஸோ அந்த புழு மாதிரியே வாழ்ந்துடணும், அப்படி தானே? ஏன்னு கேள்வி கேட்காம, ஒரு விஷயம் புரியலைனாலும் புரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கிட்டு, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு வாழ்க்கையை முடிச்சிடணும்னு சொல்கிறீங்க. புழு அதோட கொக்கூன்லேருந்து வெளியே வருது. அட்லீஸ்ட் I don't see any difference between its existence and ours. How about you trying to come out of your cocoon and living for once?
அலைகளோட சத்தம். இந்த இருட்டில் கடலோட அளவை சொல்ல முயற்சிக்குதோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ராகவா, இல்லை, நான் சித்தார்த். நான் சித்தார்த், உங்கள் பேரன். பாட்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்பா இறந்துட்டார், அம்மாவும் தான். 1 மாதம் ஆச்சு. பாட்டி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்கள் மகன் கௌதம். சும்மா வளராத. அதான் நீ குத்துக்கொல்லு மாதிரி உட்காந்துருக்கே. ஏன் கௌதமா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா. அதுக்காக தான் உசுரை கையில் பிடிச்சின்னு உட்காந்துருக்கேன். சும்மா இரு. சின்ன வயசு குருவு போகவே இல்லை பாரு. எடுத்தீங்களா? இன்னுமே இதெல்லாம் எதுக்கு எனக்கு? உசுரை கையில் பிடிச்சின்னு இருந்ததே நீ வருவேங்கிறதுக்காக தான். நீ தான் வந்துட்டியே. இனிமேல் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். சரி, நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் கனவுல வருவியே. தினம் அடிக்கடி கனவுல வருவேன். இதுக்காகவே நான் தூங்கினே இருப்பேன் தெரியுமா? கனவு நிறைய வரணும்ல, அதுக்காக. அந்த கனவுல என்ன பார்ப்பீங்க? என்ன அப்படியே ஒரு அழகான வண்டியில் குழு 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 குழுன்னு கூட்டின்னு போவேன். அப்புறம் ஒரு பெரிய வீட்டுக்கு போவோம், நம்ம வீடு. நல்லா வரும். அந்த ராத்திரி கூட வரும். குட்டி பையனா ஒரு குட்டிச்சவத்து பக்கத்தில் அனாதையாக நின்று நின்றியே. நான் வந்து பார்க்குற வரையில் அழுதுண்டே இருந்தேடா. குட்டி சவத்தில் நான் அனாதை நின்றுட்டு இருந்தேன். என்ன? உன் அம்மா அப்பா உன்னை பாட்டில் விட்டுட்டு போயிட்டா. நான் வந்து
கூப்பிடலன்னா என்ன வேணா நடந்திருக்கும் தெரியலையே உனக்கு. நான் வந்து கூப்பிட்ட உடனே அப்படியே ஓடி வந்தேன். அவ்வளோ நம்பிக்கை உனக்கு என்ன பார்த்த உடனே. அதுக்காகவே உனக்கு பேர் வச்சேன்டா, கௌதமோ அப்படின்னு. எதுக்கு வாழறோம், ஏன் வாழறோங்கிற கேள்வியிலேருந்து விடுபட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அதுக்காக எதுவும் பண்ண தேவையில்லைன்னு தோணுது. ஒருவேளை என்னோடய வாழ்க்கையே என் பாட்டியோட சின்ன கனவாக இருக்கலாம். நிஜமாவே ஏதோ புரிஞ்சிக்க முடியாத கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் யோசிக்கிறதுல ஒரு பெரிய கம்ஃபர்ட் இருக்குது.